ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் தான் உங்கள் poigaiselva. ஸோ இன்னைக்கு மிகப்பெரிய ஒரு முக்கியமான நியூஸை தான் பார்க்க போகிறோம். அதாவது ஃப்ராங்க் அப்படின்றவர் என்ன பண்ணியிருந்தார் அப்படின்னா, பிப்ரவரி 3 வந்துட்டு இந்த துருக்கி ப்ளஸ் ஜோர்டான் சிரியாவில் வந்துட்டு நிலநடுக்கம் வரும் அப்படின்னு சொல்லியிருந்தாருங்க. அது போலவே 6 வந்துடுச்சு. அவரோட பேச்சை கேட்டு கண்டிப்பாக வந்து விழிப்புணர்வாக இருந்தால் பல மக்களை வந்து காப்பாற்றிருக்கலாம். இது வரைக்குமே 20,000 பேர் இறந்துருக்காங்க, 50 லட்சம் பேர் வீடே இறந்துருக்காங்க நண்பா. அவர் அதே போல் ஆப்கானிஸ்தானில் ஏற்படக்கூடிய பூகம்பம் வந்துட்டு நம்ம குஜராத் அப்புறம் வந்து ஹிமாச்சல் போன்ற பகுதியை பாதிக்கும் அப்படின்ற ஒரு அறிக்கை விட்டுருந்தாருங்க. அதனால ரொம்ப எல்லா நியூஸ்லையும் சொல்லிட்டு இருந்தாங்க. இன்னைக்கு அது போல் அசாமில் வந்துட்டு இன்னைக்கு நகான் என்ற பகுதியில் வந்துட்டு நிலநடுக்கம் ரெக்டர் அளவுக்குள்ள 4ன்னு பதிவாயிருக்கு. முடிஞ்ச அளவு எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். கவர்மெண்ட் அதற்கான முன்னடவடிக்கை எடுக்கல அப்படின்னா அந்த துருக்கி போல மிகப்பெரிய ஒரு டிசாஸ்டரை சந்திக்க நேரிடம். மக்களே, எதுவும் நிரந்தரம் கிடையாது. இனிமேனாலும் நம்ம வந்துட்டு விட்டு கொடுத்து மற்றவங்களுக்கு கெடுதல் நினைக்காம வாழ பழகுவோம். நன்றி.